சிம்பிளாக ஒரு டேஸ்ட்டான ஒரு வெஜ் நூடுல்ஸ் தான் எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி நூடுல்ஸை உப்பு போட்டு வேக வச்சு பச்சை தண்ணி ஊற்றி அதை வடித்து தனியாக ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அது கூட பட்டை கிராம்பு சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிக்க வேண்டியதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வடை போக நல்லா வதக்கிட்டு இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து இதையும் நல்லா மைய வதக்கிக்கோங்க. மசிஞ்சதுக்கப்புறம் இப்போ இது கூட கேரட், பீன்ஸ், வெஜிடபிள்ஸ் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, அப்புறம் மேகி மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து இந்த மசாலா நல்லா வதங்கி இந்த காய்கறியை வேகணும். ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற நூடுல்ஸ் இது கூட சேர்க்க வேண்டியதுதான். ஆல்ரெடி சால்ட் போடுறதுனால இதுக்கப்புறம் நான் சால்ட்டு போட போகிறதில்ல. இப்போ நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. கிளறி கொடுத்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை தூவிட்டு இதை நல்லா கிளறி கொடுத்து இறங்குங்க. ரொம்ப டேஸ்ட்டான வெஜ் நூடுல்ஸ் ரெடி. காரம் மைல்டாக தான் இருக்கும். பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள்.